ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மே மாதத்தின் 2ஆம் தேதி காலையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, தைரியமாய் மனரம்யமாய் இருப்பீர்களாக. இன்று காலையிலே சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள். யாருக்கெல்லாம் வந்து பங்கெடுக்க முடியுமோ நீங்கள் அனைவரும் வந்து பங்கெடுத்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகம், அதாவது தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாமே இஸ்ரவேலை குறித்தும் அவருடைய வீழ்ச்சிகளை குறித்தும் அவள் திரும்ப எழுப்பப்படுகிறது குறித்தும் அவருடைய எதிர்காலங்களை குறித்தும் எழுதப்படுகிறதான காரியங்கள். அப்படியா இருக்கும்போது இந்த 4ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது, என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புது போல என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அப்போ அவன் சொன்னான், 7 குத்து விளக்கை காண்கிறேன், 7 அகல்கள் இருக்கிறது, 7 குழாய்கள் இருக்கிறது, அதற்கு அருகாமையில் வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாகவும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்று சொன்னேன். ஸோ இதை பார்த்த உடனே நான் கேட்டேன், இது எனக்கு விளங்கலை. அகல் விளக்கு, குழாய்கள், இவையெல்லாம் இருக்கிறது. அகல்கள், அந்த அகல்களுக்கு போகிற உச்சிக்கு போகிறதான குழாய்கள், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் விளங்கலையே என்று சொல்லி என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். அப்பொழுது இதெல்லாம் உனக்கு தெரியாதாப்பா அப்படி சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஸோ செருபாபேல் என்கிற மனுஷன் ராஜா இந்த வார்த்தைகளை தூதனிடத்தில் கேட்ட பொழுது அவனை பார்த்து தூதன் சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டால், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று கேட்டால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், பலத்தினால ஒன்றும் நடக்காது, பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் நடக்காது, பெயர்கள் புகழ்ச்சிகளினால் ஒன்றும் நடக்காது, மற்றவர்களை காட்டிலும் தான் பெரியவன் என்று நினைக்கிறதுனால நடக்காது. புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் கேட்டது போல மற்றவர்களை குற்றம் சாட்டி அவனை காட்டிலும் நான் மேலானவன் என்று நினைக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் ஒன்றுக்கும் கறிக்கு உதவாது. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லியிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். யோவேலில் சொல்லியிருக்க, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வேலைக்காரர்களும் கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய காரியத்தை அறிவார்கள். இந்த கடைசி காலத்திற்குள்ள நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தேவை ஒரு பெரிதான ஆவின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் நிறைவு நமக்குள்ளே காணப்பட்டால், இன்றைக்கு வாசித்த வசனத்தை போல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, நாம் கண்ட சொப்பனங்கள், நாம் கண்ட தரிசனங்கள், நம்முடைய மனதிலே கர்த்தர் போட்டதான ஆழமான அழைப்புகள், இவைகள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக ஒரே ஒன்றினால் தான் முடியும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இந்த கால வேளையிலே நாம் சுற்றி பார்க்கிற எந்த பகுதியிலும் நம்மால் எதையும் செய்ய முடியவில்லையா? ஆனால் அவைகள் எல்லாம் சாத்தியமானவைகள். அந்த சாத்தியமானவைகளை நாம் சாத்தியமாக்கி கொள்ளத்தக்கதாக பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும் என்று காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் தந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தாவே, எங்களை சுற்றி உள்ளவைகள் என்னவா இருந்தாலும் எங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதான அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அந்த மறைக்கப்பட்ட காரியங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை பலவான்களாக்கி தேசத்தை சுதந்திரிக்கத்தக்கதான வல்லமையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு தந்து வழி நடத்துகிற தேவனாகி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இதை நாங்கள் வாசித்து கேட்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கத்தக்கதாக இந்த நாளிலே நீர் ஒத்தாசை பண்ண வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தேவநாமத்தை மைப்படுத்தும். துதி கனமெல்லாம் உமக்கே ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே நிச்சயமாய் ஆகும். God bless you abundantly again and again and again and again. Amen.